12th Business Studies, Lesson 5, Company Forms of Business Organizations. ஸோ இந்த லெசனில் நம்ம கம்பெனியில் பிஸ்னஸில் எத்தனை வகையான ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். You must be aware that during the second 5-year plan period, 5 steel plants were established in India underdeveloped areas to give the boost of industrialization of our country. Do you know who owns these steel plants? It is the government of India. It has set up a joint stock company known as Steel Authority of India Limited (SAIL). For this purpose, you must have also heard the names of State Bank of India (SBI), National Thermal Power Corporation (NTPC), Grasim Industries Limited (GIL), Reliance Industries Limited (RIL), and Tata Steels Limited. These are all big business units and organized in the form of joint stock companies. In this lesson, we shall learn in detail about the joint stock companies, its merits and limitations, and also discuss the factors that influence the choice of forms of business organization. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, செகண்ட் 5-year பிளான், நம்ம 5-year பிளான்ட்டு இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் 5 வருஷத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்து இந்தியாவில் என்ன டெவலப் பண்ணுமோ அந்த செக்டரை டெவலப் பண்ணிட்டுருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா செகண்ட் 5-year பிளான் வந்துச்சு நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம். அதில் பார்த்திங்கனாக்கா ஸ்டீல் டெவலப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தாங்க இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்போது. அங்கே பார்த்திங்கனாக்கா ஒரு 5 ஸ்டீல் பிளான்ட்டுக்கு வந்து இந்தியாவில் வந்து ஒரு பர்மிஷன் கொடுத்தாங்க ஆரம்பிக்கிறதுக்காக. அதுவும் எங்கே பர்மிஷன் கொடுத்தாங்கனாக்கா, எந்த ஏரியா வந்து டெவலப் இல்லாத ஏரியாவோ டெவலப் இல்லாத ஸ்டேட்டோ அங்கே தான் ஆரம்பிக்கணுன்ட்டு ஒரு பர்மிஷன் கொடுத்தாங்க. அந்த அண்டர் டெவலப்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்துச்சுன்னா, இது எல்லாமே ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸ். இது எந்தெந்த கம்பெனிஸ் வந்துச்சுனாக்கா எஸ்ஏஐஎல்னாக ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, தென் என்டிபிசி தட் இஸ் நேஷனல் தெர்மல் கார்பரேஷன், அப்புறம் ஜிஐஎல் கிராசியம் இண்டஸ்ட்ரியல் லிமிடெட், அப்புறம் ஆர்ஐஎல் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியல் லிமிடெட், அப்புறம் டாடா ஸ்டீல்ஸ். இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய பிஸ்னஸ் யூனிட்ஸை போட்டாங்க, ஆரம்பித்தாங்க, ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸில் ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸ் தான் என்ன, அதோட மெரிட்ஸ் நல்ல விஷயங்கள் என்ன, அதோட குறைபாடுகள் லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எஸ்ஏஐஎல் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ்ஏஐஎல் எங்கே இருக்குனாக்கா சேலமில் இருக்குது. சேலமில் ஸ்டீல் பிளான்ட்டுன்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில். இங்கேருந்து தான் மெயினாக அதிகமாக ஸ்டீல்ஸ் வந்து நம்ம சாப்பிட்ற தட்டு டம்ளரு இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா இங்கே தான் செய்யுது. சொல்லப்போனாக்கா நம்ம யூஸ் பண்ணுற இந்த நாணயங்கள், அதாவது 1 ரூபா காயின் 2 ரூபா காயின் ஸ்டீலில் வர்றது எல்லாமே இந்த மின்ட் எல்லாமே சேலத்துலேருந்து தான் இந்த ஸ்டீல்லாம் போகுது. மின்ட் அடிக்கிறது மட்டும் தான் நார்த் இந்தியாவில் அடிக்கிறாங்க, மற்ற எல்லாமே இங்கேருந்து தான் அந்த ஸ்டீல் போகுது. ஸோ தமிழ்நாட்டுக்கு இது ஒரு பெருமை. ரைட். 5.1 Joint Stock Company. In the previous lesson, you learned in detail about the 4 different forms of business organization: sole proprietorship, partnership, joint Hindu family business, and corporate society. You know that these forms are considered suitable for small and medium sized business. ஸோ போன லெசனில் பார்த்தீங்கன்னாக்கா எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்கனாக்கா, சோல் ப்ராப்ரைட்டர், அதாவது தனியாக ஒரு ஓனர், தனியாக ஒரு வந்து தொழில் நடத்துகிறவர் தான் சோல் ப்ராப்ரைட்டர்ஷிப். அப்புறம் பார்ட்னர்ஷிப், 2 பேர் சேர்ந்து நடத்துறது இல்லை பல பேர் சேர்ந்து நடத்துகிற தொழில் தான் பார்ட்னர்ஷிப். அப்புறம் ஜாயிண்ட் ஹிந்து ஃபேமிலி பிஸ்னஸ், இது வந்து இந்த பிஸ்னஸ் வந்து அந்த ஃபேமிலிக்குள்ளேயே நடக்கும், ஃபேமிலியாக அந்த பிஸ்னஸ் வந்து பார்த்துப்பாங்க. ஸோ ஜாயிண்ட் ஹிந்து ஃபேமிலி பிஸ்னஸ். அப்புறம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, இதை பற்றி பார்த்தோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன குடும்பங்களில் பண்ணுற பிஸ்னஸ் தான் இது எல்லாமே. யூ ஆர் நவ் வெரி மச் அவேர் அபவுட் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப், ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் லைக் அன்லிமிட்டெட் liability ஆஃப் பார்ட்னர், லிமிட்டெட் resources of arranging funds, and restrictions of number of partners. So you can't think of set up a capital intensive industry like iron and steel in partnership, because it requires huge amount of investment in capital assets and also for the operation of the business, which can't be financed by limited number of partners and all other limited sources. So போன லெசனில் வந்து பார்ட்னர்ஷிப்போட குறைபாடுகள் எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா
ஒரு சின்ன ஃபேமிலி வந்து பார்ட்னர்ஷிப்பில் வந்து ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பார்ட்னர்ஷிப்பில் நிறைய அந்த தொழில் பண்ணாக்கா நிறைய காசு தேவைப்படுது. அது எல்லா பார்ட்னர்ஸாலேயும் அந்த காசு வந்து கொடுக்க முடியுங்கிறது சொல்கிறது கஷ்டம். அதேமாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இத்தனை பார்ட்னர்ஸ் தான் அதில் இருக்கணும் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இவ்வளோ தான் கேபிட்டல்ஸ் இருக்கணும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. லிமிடெட் சோர்ஸ் தான் அதில் ரிசோர்ஸஸ் தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க எல்லாமே அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி எல்லாமே பார்ட்னர்ஷிப்பில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறது ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்கிறாங்க. You also know that the society have very small savings, and even if it is large amount in totality of saving, it has no productive use. The amount of small savers is very meager, and they can't participate in partnership firm in which a significant amount of investment is needed. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மியான ஒரு சேவிங்ஸில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் அமௌண்ட்டான ஒரு ப்ரொடக்டிவான விஷயத்த ஒன்றும் பண்ண முடியாது ஒன்று. அதே மட்டும் பார்த்திங்கனாக்கா கம்மியாக சேவ் பண்ணியிருக்கிற ஒரு காஸ்ட்லேருந்து பார்த்திங்கனாக்கா பார்ட்னர்ஷிப்போ இல்லை ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்டோ நமக்கு தேவைப்படும். அதுவும் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்ட்னர்ஷிப்பில். Hence, to mobilize a small saving of society, the company forms of business came into existence, in which small savers can be shareholders by investing their savings, even by investing ₹1,000 only. Since the face value of one share is 10, he can purchase 100 shares and become the owner. In this way, to set up an iron and steel industry, joint stock company may be obvious choice, where you can arrange large amount of capital from the members of the society, whether they are small saver or huge amount saver. ஸோ பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப்பில் ப்ராப்ளம் இருந்ததுனால என்னென்னாக்கா ஒரு புதுவிதமான ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாங்க. என்னென்னாக்கா ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி. ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனினா வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் இப்போ ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணுன்னாக்கா அந்த கம்பெனிக்கு காசு திரட்டணும் அப்படின்னாக்கா ஃபண்டிங் வேணும்னாக்கா நீங்கள் வந்து உங்கள் கம்பெனி வந்து என்ன ப்ராடக்ட் பண்ண போகுது, என்ன அதுக்கு ஃப்யூச்சர் இருக்குது, என்ன டிமாண்ட் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் மக்கள்கிட்ட வந்து நீங்கள் சொல்லி அது மக்கள்கிட்ட வந்து உங்கள் ஷேர்ஸை வந்து மக்களுக்கு விற்பீங்க. அதாவது மக்களும் பார்த்திங்கனாக்கா அந்த உங்கள் ஷேர்ஸ் வாங்குவாங்க, கம்பெனி ஷேர்ஸ் வாங்குவாங்க. நீங்களும் அந்த கம்பெனியில் எவ்வளோ ஷேர்ஸ் வச்சுருக்கீங்களோ அந்த மாதிரி ஒரு பார்ட்னர் மாதிரி. ஸோ உங்கள்கிட்ட காசு வாங்கி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷேர் ₹10 அப்படின்னாக்கா நீங்கள் ₹1000 இருந்துச்சுனாக்கா நீங்கள் 100 ஷேர் வாங்கிக்கலாம். அந்த 100 ஷேர் அந்த ₹1000 வந்து அந்த கம்பெனிக்கு போகும். அந்த உங்கள் காசை வச்சு அவங்க வந்து டெவலப் ஆவாங்க, தொழில் பண்ணுவாங்க. டெவலப் ஆக அந்த ப்ராஃபிட் ஷேர் வேல்யூ ஏறும், அதுவும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். சில கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு டைம் ப்ராஃபிட் வந்து டிவிடெண்ட்டாக வந்து எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் பிரித்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷேர்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சொசைட்டியில் பார்த்திங்கனாக்கா சின்ன அமௌண்ட் வச்சுருக்கவங்களும் சரி, பெரிய அமௌண்ட் வச்சுருக்கவங்களும் சரி, இந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து ஷேர் வாங்கிட்டு ஷேர் ஹோல்டர்ஸு ஆகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியில் கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. A joint stock company, or simply a company, is a voluntary association of person with a large and fluctuating membership. Requires a more elaborate organization, which ideally should confer corporate personality on the association. That is, should recognize that is constitutes a distinct legal position, subject to legal duties and legal rights separate from those of its members. These forms of organization can be obtained easily and cheaply by registering the association of the company under the Companies Act 2013 after complying with some legal formalities. In India, the joint stock companies are governed by the Companies Act 2013. ஸோ ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனிஸ் பார்த்திங்கனாக்கா இது ஒரு சிம்பிளாக ஒரு இயங்குகிற ஒரு கம்பெனி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாலண்டரி அசோசியேஷன் ஆஃப் பர்சன். நிறைய மக்கள்லாம் சேர்ந்து வாலண்டரியாக வந்து ஈடுபடுறது தான் இந்த ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கனாக்கா நிறைய மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா ஒரு ஒரு ரெக்கக்னிஷன் மாதிரி, ஒரு லீகல் பொசிஷன் மாதிரி அவங்க அதோட லீகல் டியூட்டிஸு, ரைட்ஸ் ஆஃப் செப்பரேட் ஃப்ரம் தோஸ் மெம்பர்ஸ். ஸோ ஒவ்வொரு மெம்பர்ஸ்க்கும் ஒவ்வொரு ரைட்ஸு இந்த மாதிரி எல்லாமே இந்த ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனிஸில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி ஆரம்பிக்கணுனாக்கா இது ரொம்ப சீப்பான ஒரு விஷயம். கம்பெனி ஆக்ட் 2013 பிரகாரம் பார்த்திங்கனாக்கா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதே வட்டம் பார்த்திங்கன்னா லீகல் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே இதை யார் பார்க்குறாங்கனாக்கா ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியோட விஷயங்களை யார் கவர்ன் பண்ணுறாங்கனாக்கா இந்தியாவில் இந்த கம்பெனி ஆக்ட் 2013 இவங்க இதுக்கு கீழே தான் ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி வந்து கவர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நவ்
மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் கம்பெனி. ஒரு கம்பெனினா என்ன, முதல்ல அதோட மீனிங்கு அதோட டெஃபினிஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியம். செக்ஷன் 220 of the Companies Act 2013 defines a company as a company incorporated under this act or under any previous company law. This definition does not clearly point out the meaning of the company. To understand the meaning of the company, let us see the following well-known definition given by Professor L.H. Haney as an artificial person created by law, having separate entity with a perpetual succession and common seal. ஓகே, இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கனாக்கா, செக்ஷன் 2 ப்ராக்கெட்டில் சப்டிவிஷன் 20 கம்பெனிஸ் ஆக்ட் 2013 செக்ஷன் 2 ப்ராக்கெட் 20 சப்டிவிஷன் 20 பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கம்பெனினா என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனி வந்து ஒரு ஒரு சட்டத்து கீழே வருது, ஒரு ஆக்ட் கீழே வருது. அது வந்து கம்பெனி லாங்கிற ஒரு ஆக்ட் கீழே வருது. இதுக்கு வந்து டெஃபினிஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, யார் ப்ரொஃபஸர் L.H. ஹேனிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, an artificial person is created. இது கம்பெனிங்கிறது, இப்போ நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிச்சிங்கனாக்கா, நீங்கள் ஒரு ஆள், உங்கள் கம்பெனி ஒரு ஆளாக நீங்கள் நினச்சிக்கணும். தட் இஸ் பார்ட்னராக நீங்கள் நினச்சிக்கணும். அதுதான் ஆர்டிஃபிஷியல் பர்சன் கிரியேட்டட் பை லா. லானா சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு ஆள் அப்படின்னு ட்ரீட் பண்ணணும். அந்த பிஸ்னஸ்க்குன்னு ஒரு தனி ஒரு மரியாதை இருக்குது, தனி ஒரு என்டிட்டி இருக்குது, ஸ்டேட்டஸ் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கனாக்கா ஒரு காமன் சீல், அதுக்குன்னு ஒரு தனி அடையாளம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வேறு, உங்கள் பிஸ்னஸ் வேறு, அப்படி தான் நீங்கள் நினச்சிக்கணும். அப்படி இருக்கும்போது தான் ஒரு பிஸ்னஸை வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியும். ஸோ இதுதான் மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் அ கம்பெனி. ஓகே, ஸோ இந்த செஷனில் பார்த்திங்கனாக்கா ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியோட பேசிக்கை நம்ம பார்த்துருக்கோம், மீனிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம நெக்ஸ்ட் இது டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 5.1 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ கம்பெனி. ஸோ கேரக்டரிஸ்டிக் என்ன, இந்த கம்பெனியோட கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட், த salient feature of the company is discussed below. First, incorporated association, legal entity distinct from its members, artificial person, perpetual succession, common seal, limited liability, transferability of shares, distinct pattern of management. ஸோ இது எல்லாமே கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கம்பெனி, கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ கம்பெனி. இந்த டாப்பிக்கெலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். இன்கார்பரேட்டட் அசோசியேஷன். A company must be incorporated under the Companies Act. The minimum number of members required for this purpose is 7 in case of a public company and 2 in case of a private company. Section 3 of this Companies Act allows formation of one person company also. ஸோ இன்கார்பரேட் அசோசியேஷன் என்னென்னாக்கா, ஒரு கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கம்பெனி ஆக்ட் கீழே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா 7 மெம்பர் இருக்கணும். ஒரு பப்ளிக் கம்பெனி ஆரம்பிக்கணும்னாக்கா 7 மெம்பர் இருக்கணும். அதே ஒரு ப்ரைவேட் கம்பெனியாக இருக்குனாக்கா 2 மெம்பர் இருந்தால் போதும். இது வந்து செக்ஷன் 3 கம்பெனி ஆக்ட்ஸ் கீழே வந்து இது வருது. 1 person கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. Legal entity distincts from its business. Unlike partnership, the company is distinct from its members. Hence, it is capable for enjoying rights and being subjected to duties which are not the same as those enjoyed and borne by the members. A company can own property and deal with it the way it pleases. No member can either individual or jointly claim any ownership rights in the assets of the company during the existence or on its wind-up. A company as a person separate is from a member and may even sue its own members for libel. So legal entity distinction from a members அப்படின்னாக்கா, ஒரு பார்ட்னர்ஷிப்னாக்கா ஒரு கம்பெனி பார்த்திங்கனாக்கா ஒரு மெம்பராக இருக்கும், ஒரு பார்ட்னராக நம்ம ட்ரீட் பண்ணணும். இதில் பார்த்திங்கனாக்கா ரைட்ஸு, அதோட ரைட்ஸும் சரி ஒரு டியூட்டிஸும் சரி அப்படின்னு தனித்தனியாக இருக்கும். இது வந்து அந்த பார்ட்னர் வந்து என்ஜாய் பண்ணலாம். பட் என்னென்னாக்கா ஒரு ப்ராப்பர்ட்டியோட அந்த கம்பெனியோட அசட்ஸ் சொத்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கிளைம் பண்ண முடியாது. எந்த ஒரு பார்ட்னரும் சரி நான் தான் இதுக்கு சொந்தக்காரன், இந்த கம்பெனியோட சொத்துக்கு சொந்தக்காரன்ட்டு எந்த ஒரு பார்ட்னரும் கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது பிஸ்னஸ்ங்கிறது வேறு, பர்சனுங்கிறது வேறு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதனால் இந்த மாதிரி பண்ண முடியாது ஒரு கம்பெனியில், பார்ட்னர்ஷிப் கம்பெனிலன்னு சொல்கிறாங்க, ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியில்.
Artificial person. The company, though a juristic person, does not possess the body of a natural being. It exists only in the contemplation of law. Being the artificial person, it has to depend upon the natural person, namely the directors, the officers, and the shareholders, for getting its various jobs done. However, these individuals only represent the company accordingly whatever they do within the scope and of the authority conferred upon them and in the name of the behalf of the company. They bind the company and not themselves. ஸோ ஏற்கனவே இந்த பிஸ்னஸ்ங்கிறது ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன், அதாவது சட்டத்தால் உருவாக்கினா ஒரு நபருங்கிற மாதிரி நம்ம படித்தோம் நம்ம. ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து எந்த வேலையும் செய்ய முடியாது. ஆனால் இந்த பிஸ்னஸ்காரங்க வந்து இங்கே இருக்க பார்ட்னர்ஸும் சரி, இங்கே இருக்க டைரக்டர்ஸும் சரி, ஆஃபீஸர்ஸும் சரி, ஷேர் ஹோல்டர்ஸும் சரி, இவங்க வந்து வேலை செய்கிறாங்க. அப்படி வேலை செய்யும்போது பார்த்திங்கனாக்கா இவங்க ஒரு அந்த ஸ்கோப்பு, அந்த பிஸ்னஸ் எந்த லெவலில் டெவலப் பண்ணணும், அந்த கோலு, அந்த ஸ்கோப்புன்னு இருக்கும், அதுக்குள்ளே தான் அவங்க வந்து அந்த வேலை செய்யும். ஸோ இந்த கம்பெனிக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு பேர் இருக்குது, அந்த கம்பெனிக்கு பதிலாக தான் இவங்க எல்லாமே வேலை செய்கிறாங்கன்ட்டு ஒரு அர்த்தத்தில் இந்த ஆர்டிஃபிஷியல் பர்சனை எடுத்துக்கணும் நாமன்னு சொல்கிறாங்க. பர்பெக்சுவல் சக்சஷன். Company being an artificial person cannot be incapacitated by illness and it does not have an allotted span of life. Members may come and go, but the company can go on forever. If continues, even if all its human members are dead, insolvent and have left the membership. ஸோ பர்பெக்சுவல் சக்சஷன் என்னக்கா, ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது அந்த ஓனர் இருப்பார், ஆனால் இந்த கம்பெனி வந்து ஆல்ரெடி ஆர்டிஃபிஷியல் பர்சன் மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அப்படி இருக்கையில் அந்த கம்பெனியோட ஓனர் இருப்பாங்க, இல்லாமல் போவாங்க, அடுத்த ஜென்ரேஷன் வரும், அடுத்தது அவங்களும் மாறுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸு, டைரக்டர்ஸ், எம்ப்ளாயிஸ் எல்லாமே மாறிட்டே இருப்பாங்க, மெம்பர்ஸ்லாம் மாறிட்டே இருப்பாங்க. பட் இந்த கம்பெனி வந்து எப்போயுமே இருந்துகிட்டே இருக்கும். இந்த கம்பெனிக்கு ஒரு சாவுங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதர்களுக்கு சாவு இருக்குது, பட் கம்பெனிக்கு சாவு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. மெம்பர்ஸ் என்னால் விட்டு போகலாமே தவிர கம்பெனி விடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் பர்பெக்சுவல் சக்சஷன். Common seal. A company being an artificial person is not bestowed with the body of natural being. Therefore, it does not have a mind or limbs of an human being. It has to work through the agencies of human beings, namely directors and officers and employees. Hence, all agreement executed on behalf of company should bear the seal of the company. Whether agreement is valid or not would depend upon facts of each case. The common seal is a seal used by corporation as the symbol of its incorporation. ஸோ ஏற்கனவே பார்த்த மாதிரி இது ஒரு ஆர்டிஃபிஷியலான இது ஆள் மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். யாரை? பிஸ்னஸ், நம்ம பிஸ்னஸ். அப்படி இருக்கும்போது இந்த பிஸ்னஸ் எடுக்கிற முடிவு எல்லாமே பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்க்கு வந்து கை காலோ உயிரோ கண்ணோ கிடையாது. அதுக்கு பதிலாக தான் இந்த பார்ட்னர்ஸ் எல்லாமே இருக்காங்க, மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க, டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ எந்த ஒரு முடிவு எடுக்கும்போது பார்த்திங்கனாக்கா இந்த பிஸ்னஸை வந்து ஆர்டிஃபிஷியல் பர்சனை நம்ம இது பண்ணுறதுனால, ட்ரீட் பண்ணுறதுனால அதுக்குன்னு ஒரு சீல் இருக்குது, அடையாளம் இருக்குது. ஸோ எந்த ஒரு அக்ரிமெண்ட் போடும்போதும் சரி, எந்த ஒரு விஷயம் நடக்கும்போதும் சரி, அந்த பிஸ்னஸ்க்கு பதிலாக நம்ம அந்த சீலை வந்து அதில் வந்து வச்சிருக்கணும், யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. Limited liability. The members of the company are only liable to contribute towards payments of its debts and limited extent. If the company is limited by shareholders, the shareholders' liability to contribute is measured by the nominal value of the shares he holds plus any premium agreed on when the shares were issued. In case of companies limited by guarantee, the liability of each member shall be determined by the guarantee amount. If the guarantee companies also has share capital, the liability of each member shall be determined in the terms of not only amount guaranteeing but also the amount remaining unpaid on the shares held by the member. A company may be formed by unlimited liability of members, thus the member shall continue to be liable till each paisa has been paid off. ஸோ லைபிலிட்டினா என்னக்கா, இந்த கம்பெனிக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்தாலும், பேமெண்ட்ஸ் ஆகட்டும், கடன் ஆகட்டும், ஏதோ ஒரு விஷயமா இருந்தாலும் பார்த்திங்கனாக்கா அதுக்கு வந்து ஷேர் ஹோல்டர்ஸு, அந்த டைரக்டர்ஸு, இவங்க எல்லாமே பார்த்திங்கனாக்கா இவங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ஷேர்ஸ் ஆகட்டும், இஷ்யூ பண்ணுற ஷேர்ஸ் ஆகட்டும், இல்லை கடன் ஆகட்டும், இல்லை பார்த்திங்கனாக்கா ஒரு கம்பெனிக்கு ஒரு லிமிடெட் கேரண்டியே இருக்கிறதாகட்டும், இந்த கேரண்டியோட அமௌண்ட் ஆகட்டும், இதெல்லாமே பார்த்திங்கனாக்கா இந்த ஷேரு, கேபிட்டல், லைபிலிட்டி,
இது எல்லாமே அமௌண்ட் வந்து இந்த அதாவது கடைசியில் இந்த அன்பெய்டு அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க, பே பண்ணாத அமௌண்ட்டு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அமௌண்ட் ஆகட்டும், ஷேர்ஸ் ஆகட்டும், இந்த மெம்பர்ஸ்னால பே பண்ணாத விஷயங்கள் எல்லாமே லயபிளாக தான், அதாவது இதாக தான் ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணும்போது அன்லிமிட்டெட் லயபிலிட்டி ஆஃப் மெம்பர்ஸு அண்ட் த மெம்பர்ஸ் ஷால் கண்டினியூ த லயபிள், இந்த மெம்பர்ஸ் தான் அதுக்கு பொறுப்பாக எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா இந்த மெம்பர்ஸ் தான் அந்த கம்பெனி நடத்துகிறாங்க, அந்த கம்பெனியாகவே நடக்கிறது கிடையாது. எது லாபம் வந்தாலும் இந்த மெம்பர்ஸ்னால தான் வந்திருக்கும், எது நஷ்டம் வந்தாலும் இந்த மெம்பர்ஸ்னால தான் நடந்திருக்கும். ஸோ இந்த கடனாகட்டும் அந்த மெம்பர்ஸ் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. Transferability of shares. One of the reasons for the popularity of public company has been that their shares are capable of being easily transferred without the consent of others if the shares of company is listed in any stocks exchange. However, the article of association of a private company puts restrictions to referability of its shares. ஸோ இந்த ஷேர்ஸு இது ஒரு பப்ளிக் கம்பெனியாக இருக்கிறதுனால என்ன ஒரு நல்ல விஷயம்னாக்கா, இது ஏன் பாப்புலர் ஆகிருக்குனாக்கா, இது வந்து ஷேர்ஸ் வந்து நம்ம யார் வேணாலும் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து எந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வேணாலும் வாங்கலாம். இது வந்து ஆர்டிக்கல் ஆஃப் அசோசியேஷன் ஆஃப் ப்ரைவேட் கம்பெனி வழியாக பார்த்திங்கனாக்கா ஒரு ட்ரான்ஸ்ஃபரபிளான ஒரு ஷேராக இருக்குது. ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது இந்த பப்ளிக் கம்பெனி மத்தியிலன்னு சொல்கிறாங்க. டிஸ்டிங்க்ட் பேட்டர்ன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். You know that people from different walks of the life and areas subscribe to the company by purchasing its shares. So it is not possible for them to look after the day-by-day control of the management of the company. The company law provides the management of companies though through the elected representatives of the members known as directors or board of directors. இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ், நீங்கள் ஒரு கம்பெனியோட ஷேர் வாங்குறீங்கனாக்கா டெய்லி அந்த கம்பெனியில் என்ன நடக்குது, லாபமாக நஷ்டமாக, என்ன பிரச்சனை, டேரக்டர்ஸ் என்ன பேசுகிறாங்க, இது எல்லாமே நம்மளால் கவனிச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ இதனால் அந்த பிஸ்னஸை நடத்துறதுக்காகவே பார்த்திங்கனாக்கா இவங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிற ஆளுங்க தான் யாருனாக்கா டைரக்டர்ஸ் ஆர் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இவங்கள வந்து அந்த கம்பெனி லா மூலமாக மேனேஜ்மெண்ட் செலக்ட் பண்ணுவாங்க. இதுதான் டிஸ்டிங்க்ட் பேட்டர்ன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபியூச்சர்ஸில் இருக்கிற எல்லா டாபிக்ஸ், இன்கார்பரேட் அசோசியேஷன், லீகல் என்டிட்டி டிஸ்டிங்ஷன் ஃப்ரம் இட்ஸ் மெம்பர்ஸ், ஆர்டிஃபிஷியல் பர்சன், பர்ஃபெக்சுவல் சக்சஷன்ஸ், காமன் சீல்ஸ், லிமிட்டட் லயபிலிட்டி, ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ், டிஸ்டிங்க்ட் பேட்டர்ன் ஆஃப் மேனேஜ்மெண்ட், இதெல்லாமே நம்ம ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கனாக்கா பப்ளிக் கம்பெனிஸ். இது வரைக்கும் பார்த்திங்கனாக்கா நம்ம கம்பெனிஸோட ஜென்ரலான விஷயங்கள் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்தது என்ன, அடுத்த டாப்பிக்கில் கைண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ்னு வரப்போகுது. அதில் ப்ரைவேட் கம்பெனிஸ் வரும், பப்ளிக் கம்பெனிஸ் வரும். ஸோ அதில் நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி பொறுமையாக நம்ம பார்ப்போம் அடுத்த வர செஷன்ஸில். ஸோ